ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்னா அந்த பாலி அட்டாமிக் மாலிகுல் பார்த்தோம். முன்னாடி டை அட்டாமிக் மாலிகுல் பார்த்தோம். 2 ஆட்டம் மட்டும் மாலிகுல் ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய ரொட்டேஷன் எனர்ஜி எப்படி இருக்கு, மைக்ரோவேவ்ல அதனோட ரொட்டேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதுலேயே பாலி அட்டாமிக் மாலிகுல் லாஸ்ட் கிளாஸ் நேற்று பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அதில் என்னன்னா சிமெட்ரிக் டாப் மாலிகுல் நமக்கு அது இப்போ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் லீனியர் மாலிகுல். லீனியர்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா அந்த மாலிகுல் கான்ஃபார்மாக இருந்தால் அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன சிமெட்ரிக் டாப் மாலிகுல் அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, பெயர் எப்படி இருக்கு. இது ஒரு லென்த்தி கொஸ்டின். ரிமைனிங் பாதி டாபிக்கு நாளைக்கும் கன்டினியூ பண்ணுவோம். அப்போ இந்த சிமெட்ரிக் டாப் மாலிகுல்னா என்ன, அதனோட கேரக்டர் தேவைத்தோம்னா நமக்கு தெரியும். அந்த 3 ஆக்சிஸோட வேல்யூ ஐபி ஈக்குவல் டு ஐசியா இருக்கும். ஏற்கனவே லீனியர் மாலிகுல்ல பார்த்தோம் ஐஏ ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். அப்போ இந்த சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ல ஐஏவோட வேல்யூ 0வா இருக்காது, சம் வேல்யூ இருக்கும். ஆனால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்காது, ஐபி ஐபி ஐசிக்கு ஈக்குவலாக இருக்காது, நாட் ஈக்குவல் டு ஐபி ஐசி. ஆல்ரெடி லீனியர் மாலிகுல் என்ன இருந்ததோ ஐபி ஈக்குவல் டு ஐசி, அதே சேம் தான் சிமெட்ரிக் டாப் மாலிகுல்லையும். ஆனால் லீனியர் மாலிகுல்ல ஐஏவோட வேல்யூ 0வா இருந்துச்சு, இதில் ஐஏவோட வேல்யூ 0 கிடையாது, சம் வேல்யூ வரும், நாட் ஈக்குவல் டு 0. Although the rotational energy level of this type of molecule are more complicated than the linear molecule. ஏன்னா இது ஏன் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லணும்னா லீனியர் மாலிகுல்ல பண்ணும்போது என்னன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது சிமெட்ரிக் மாலிகுல் என்னன்னா சிமெட்ரிக் டாப்புங்கிறது அது வந்து ஒரே ரெண்டு ஆக்சிஸ் தான் கால்குலேட் பண்ணலாம், ஐபி ஐசி. ஐஏவோட வேல்யூ 0னால கால்குலேட் பண்ணல. இப்போ இது சிமெட்ரிக் டாப்புங்கிறது ஐஏவுக்கும் ஒரு சம் வேல்யூ வர்றதுனால ஐஏங்கிற வேல்யூ நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இப்போ சிமெட்ரிக் டாப்னா நமக்கு தெரியும், இது ஒரு மாலிகுல் மேல் இருக்கு, அதுலேருந்து கீழே 2 மாலிகுல் இந்த மாதிரி கம்பைன் ஆச்சுன்னா அதை என்ன சிமெட்ரிக் டாப் மாலிகுல்னு சொல்கிறோம். ஒரு மாலிகுல் அதாவது மெயின் மாலிகுல் பார்த்தோம்னா இங்கே டாப்பில் இங்கே ஃபில்லாக இருக்கும், அதர் 2 மாலிகுல் இந்த கீழே இந்த மாதிரி இருக்கிறது சிமெட்ரிக் டாப் மாலிகுல்னு சொல்கிறோம். லீனியர் மாலிகுல் கால்குலேஷனோட இந்த கால்குலேஷன் சம் காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷனாக இருக்கும். shall be because their symmetry and pure rotational spectra are relatively simple. அப்போ இதனுடைய பியூர் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தா அதனோட ரிலேட்டிவ் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா அது வந்து சம் ரிலேட்டிவ் சிம்பிளாக இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணால் இந்த மாலிகுல் இப்படி ரொட்டேட் ஆகலாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த மாலிகுல் மேலே உள்ள அந்த டாப்பில் உள்ள மாலிகுலும் என்ன பண்ணும், அதுவும் ரொட்டேட் ஆகும். இப்போ லீனியர் மாலிகுலுங்கும் போது நான் உதாரணம் என்ன சொன்னோம், காம்பவுண்ட் பெண்டில் மாதிரி சொன்னோம். ஒரு நூல் எடுத்துக்கிறோம், அது நூலில் ஒரு 2 கல்லை கட்டி தொங்கிட்டோம்னா அது ஆசிலேட் ஆகிற மாதிரி அந்த ரொட்டேஷனை வந்து ரொட்டேட் ஆகுது, வைப்ரேட்டில் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து என்ன இருக்கும், ஒரு கயிறில் ஒரு கல்லை வச்சு தொங்கிடுற ஸ்ட்ரெயிட்டாக தொங்கிடுறது கிடையாது. மேலே ஒரு கல் இருந்துன்னா இப்படி கிராஸில் ஒன்று வரணும், இந்த சைடு கிராஸில் ஒன்று, இந்த மாதிரி 2 கல்லை வச்சு தொங்கிட்டோம்னா அது வந்து கிராவிட்டினால அப்படி நிற்காது. அந்த மாதிரி இருக்கிற மாலிகுல் தான் சிமெட்ரிக் மாலிகுல். அப்போ இந்த மாலிகுல் தனியாக ரொட்டேட் ஆகும், அந்த மாலிகுல் தனியாக ரொட்டேட் ஆகும். அதே லீனியர் மாலிகுலுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பாண்ட் லென்த். லீனியரில் என்ன இருந்தது, ஒரே சைடில் இந்த மாலிகுல் இங்கே இருந்துச்சு, இந்த மாலிகுல் இந்த சைடில் இருந்துச்சு. இப்போ அதே தான் இது வந்து கிராஸ் அதர் டைரக்ஷனில் இருக்குது, அதனுடைய ரொட்டேஷன் இதனால மாறுது. பாண்ட் லென்த்தும் பார்த்தோம்னா அதனுடைய ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி பாண்ட் லென்த்து, அதனுடைய பாண்ட் எனர்ஜி எல்லாமே இந்த எனர்ஜிக்கு தகுந்த மாதிரியே வேரி ஆகும். There are now 2 directions of rotation in which of the molecule might absorb or emit energy. அப்போ இது எப்போ ரொட்டேட் ஆகுது, அந்த எனர்ஜி என்ன பண்ணும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் ஆர் எனர்ஜியை எமிட் பண்ணும். அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் என்ன பண்ணால் இது வந்து அந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகுது. அப்போ அந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் பார்த்தோம்னா 2 டைரக்ஷன் ரொட்டேஷன் நாம் சொல்கிறோம். அப்போ எப்படி 2 டைரக்ஷன் இது ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்கிறோன்னா, இப்போ லீனியருங்கும் போது என்னன்னா சிம்பிளாக அந்த லீனியர் ஆக்சிஸ் மாறாது. லீனியர் மாலிகுல்
இந்த மாதிரி மாலிகுல் வரைஞ்சோம். 2 மாலிகுலோ அல்லது 3 மாலிகுலோ அந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாறவே முடியாது. அது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கும் போது என்ன ஒரு பாசிபிலிட்டினா இப்படி ரொட்டேட் ஆகும். அது ஒரே டைரக்ஷன் தான். திரும்ப மேலே கீழே மேலே போகலாம் கீழே வரலாம். அந்த சைடும் மேலே போகலாம் கீழே வரலாம். இது மட்டும்தான் பாசிபிள். லீனியராக ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா எப்பவுமே என்ன பண்ண முடியாது, அந்த லீனியர் மாறக்கூடாது. அதான் லீனியர் மாலிகுல். ஸ்ட்ரெயிட் லைனா அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த மாலிகுலுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா, இங்கே மாலிகுல் இருந்து இங்கே ஒரு மாலிகுல் இருக்குன்னா இந்த மாலிகுலுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று என்ன பண்ணலாம், இங்கேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகலாம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகலாம். இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படியே பேக் சைடு அது 3 டைமென்ஷனில் கப்பல் பண்ணோம். லெஃப்ட் ரைட் மூவ் ஆகிறது ஒன்று, பேக்லேயே ஃப்ரண்ட்லேயே வர்றது, முன்னாடி பின்னாடி போக மாதிரி அப்படி என்ன பண்ணலாம், அந்த டைரக்ஷன்லேயே ரொட்டேட் ஆகலாம். அதனால தான் 2 டைரக்ஷன் ரொட்டேஷன் சொல்லலாம். இதில் 2 டைரக்ஷன் ரொட்டேஷன் பாசிபிள் கிடையாது. ஒன்று மேலே கீழே தான் போக முடியும், பேக்கு முன்னாடி வர முடியாது. இந்த மாலிகுல் பேக் போயிட்டு என்ன பண்ணோம், 3 நேர்கோட்டில் இருக்கணும். அதனால தான் லீனியர் மாலிகுல். ஒரு மாலிகுல் மட்டும் பின்னாடி போயிட்டா என்ன பண்ணாது, அது லீனியர் கிடையாது, அது நான் லீனியர் மாலிகுலாக மாறிடும். அப்போ அதனால பேக்கில் போக முடியாது லீனியர் மாலிகுல். ஆனால் சிமெட்ரி மாலிகுல் என்ன பண்ணலாம், இது வந்து சிமெட்ரிக்காக தான் இருக்கும். இப்போ பேக்கில் போனாலும் அதே சிமெட்ரி தான், சிமெட்ரி மாற போகிறது கிடையாது, நேர் லீனியர் தான் மாறப்போகுது. அப்போ அதே மாதிரி எந்த சைடு இன்னொரு சைடு இங்கே ஃபார்ம் ஆகிற மாலிகுல் என்ன பண்ணலாம், இங்கேருந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகலாம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகலாம். இது ஒரு டைரக்ஷன் பாசிபிள். இங்கேருந்து பேக்கு பின்னாடி போகலாம், இங்கேருந்து முன்னாடி வரலாம். அதாவது பேக்கில் பின் சைடு போகிறது, முன் சைடு வர்றது. அதனால இந்த சிமெட்ரிக் டாப் மாலிகுலுக்கு 2 டைரக்ஷன் ரொட்டேஷன் வந்து இங்கே வந்து பாசிபிள். மெயின் சிமெட்ரி ஆக்சிஸ் CF பாண்ட். இப்போ கார்பன் புளோரின் 2 மாலிகுல் எடுத்துக்கிறோம். அப்போ கார்பன் புளோரின் எடுத்தோம்னா மெயின் சிமெட்ரி ஆக்சிஸ் ஆஃப் கார்பன் புளோரின் பாண்ட் அண்ட் தி பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ். அப்போ இதில் என்ன, அந்த ஆக்சிஸ்லையும் பெர்பெண்டிகுலராகவும் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்போ ஒரு ஆக்சிஸ் வச்சுக்கிறோம். இப்போ இந்த டைரக்ஷனில் ஒரு ஆக்சிஸ்னா, அப்போ இது இப்படி லெஃப்ட் ரைட் இப்படி மூவ் ஆகுது என்ன சொல்கிறோம், அது வந்து பேரலல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆச்சுன்னா என்னன்னா அது வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ். அப்போ இந்த கார்பன் புளோரின் அதனுடைய ரொட்டேஷன் ஆக்சிஸ் பார்த்தோம்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் தான் அதனுடைய மெயின் ஆக்சிஸ் இருக்கு. We thus need 2 quantum number describe the degrees of rotation. அப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் 2 குவாண்டம் நம்பரை நம்ம டிஸ்கிரைப் பண்ண வேண்டியிருந்துச்சு. லீனியர் மாலிகுல் என்ன பண்ணோம், ஒரே ஒரு குவாண்டம் நம்பரை மட்டும் தான் நாம் டிஸ்கிரைப் பண்ணோம். குவாண்டம் நம்பருங்கிறது நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்த குவாண்டம் நம்பர் வேற, இது வந்து இந்த குவாண்டம் நம்பர் வேற. ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம் குவாண்டம் நம்பர் ஸ்டேட் ஆஃப் எனது எலக்ட்ரானோட ஸ்டேட் இண்டிகேட் பண்ற குவாண்டம் நம்பர். அது இந்த குவாண்டம் நம்பர் அதை இண்டிகேட் பண்ணுது. இது வந்து நம்மளுடைய ரொட்டேஷன் எனர்ஜி குவாண்டம் நம்பர். அதுக்கு வந்து எலக்ட்ரான் ஸ்டேட் ஆஃப் குவாண்டம் நம்பர், ரொட்டேஷன் எனர்ஜி ஆஃப் குவாண்டம் நம்பர். இந்த தேர்ட் யூனிட்ல நம்ம குவாண்டம் நம்பர்னு சொல்றது ஃபுல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுன்னா ரொட்டேஷனல் எனர்ஜி குவாண்டம் நம்பர் தான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ 2 குவாண்டம் நம்பர் டிஸ்கிரைப் தி டிகிரிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த இடத்துல பார்த்தா 2 குவாண்டம் நம்பரை நாம் இண்டிகேட் பண்ணோம். அது வேணா 1 ஃபார் IA அண்ட் 1 ஃபார் IB ஆர் IC. ஏன்னா ஐபி ஐசி ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஐஏவோட வேல்யூ ஒரு சம் வேல்யூ. அப்போ இந்த ஐபி ஆர் ஐசி எதுல ஒரு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஏன்னா 2 வேல்யூம் ஈக்குவல் தான். அதனால் 2 கால்குலேட் பண்ண வேண்டியது, ஏதோ 1 கால்குலேட் பண்ணாவே அதே தான் அந்த வேல்யூ அதுவும் வரும்போது. அப்போ இது ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணோம், ஐஏங்கிற ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணோம். லீனியர் மாலிகுல் என்ன பண்ணோம், ஐஏ ஈக்குவல் டு 0ன்னு சொன்னதுனால ஐஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ண மாட்டோம். ஐபி ஆர் ஐசி ஏதோ ஒரு வேல்யூ ஐபி மட்டும் கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்போ அதனால அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு குவாண்டம் நம்பர் மட்டும் தான் போதும், ஒரே ஒரு ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு சிமெட்ரிக் டாப் மாலிகுலை நாம் மென்ஷன் பண்ணோம்னா 2 ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் வந்து இங்கே நமக்கு தேவைப்படுது. Therefore,
It's turned out to be very convenient mathematically to quantum number to represent the total angular momentum of molecule which sum of the separate angular momenta about the two different axes. அப்போ நான் மேத்தமெட்டிக்கலாக நாம் இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா அதனுடைய வெரி கன்வீனியண்ட்டாக நாம் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கால்குலேட் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ நாம் ஒன்றா கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியாது. ஐஏ வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம், ஐபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஒரே டைமில் நம்ம கால்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டு. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா ஒன் டைமில் ஒரு வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். அந்த குவாண்டம் நம்பரோடைய டோட்டல் ஆங்குலர் மொமெண்டமோட அந்த மாலிகுலோடைய ஏதோ ஒரு வேல்யூ ஐஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஐபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அதாவது என்னது ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸ் ரொட்டேஷன். இந்த மாலிகுல் இப்போ XY Z அப்போ ஏதோ ஒரு ஆக்சிஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம், இன்னொரு ஆக்சிஸை திரும்ப அதை வந்து செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டு ஆக்சிஸும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் ரெண்டையும் டோட்டலாக ஆட் பண்ணிட்டோம்னா அதனுடைய டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் வந்து நம்ம அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் யூஸ்வலி chosen to be the quantum number J. அப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஜேங்கிற குவாண்டம் நம்பர் யூஸ்வலாக நம்ம வந்து சூஸ் பண்ணுறது தான். ரிவர்சிங் ஃபார் a moment of linear molecule, remember that they are used to J represent to end over end rotation of molecule. இப்போ லீனியர் மாலிகுல ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம், முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் அதனோட எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷனை அந்த மாலிகுலோட எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்கு அந்த ஜேங்கிற வேல்யூ நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் லீனியர் மாலிகுலுக்கு. அப்போ அதே தான் நம்ம இதுக்கும் சிமெட்ரிக் டாப் மாலிகுலுக்கும் இதுலேயும் என்ன இருக்குது, இதுலேயும் எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் இருக்குது, அதுக்கும் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஜே வேல்யூ நம்ம இதுலேயும் இங்கே யூஸ் பண்ணுறோம். However, this was the only start of rotation allowed. It is quite conscient of J in general represent the total angular momentum. அப்போ இந்த J ஜென்ரலாக எதை மென்ஷன் பண்ணுன்னா டோட்டல் ஆங்குலர் மூமெண்டத்தை நான் மென்ஷன் பண்ணுது. இப்போ டோட்டல் ஆங்குலர் மூமெண்ட்னா ரெண்டு ஆக்சிஸையும் சேர்ந்து கால்குலேட் பண்ணணும். ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகலாம், ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகலாம். ரெண்டு ஆக்சிஸ் சொல்கிறோம். சிமெட்ரிக் டாப்னா ரெண்டு ஆக்சிஸ், அடுத்தது என்ன அசிமெட்ரிக் டாப் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ வந்து மூணு ஆக்சிஸும் சேர்ந்து வரும். யூஸ் K to represent the angular momentum about this axis. அப்போ நம்ம அந்த கன்வென்ஷன் என்னன்னா K ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி லீனியர் மாலிகுலே K யூஸ் பண்ணோம் கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டம் about the axis, ஒரு ஆக்சிஸோடைய ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக அந்த கன்வென்ஷனலாக பார்த்தோம்னா கேங்கிற கான்ஸ்டன்ட்டை நாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். அப்போ அதில் என்ன பண்ணுறோன்னா கார்பன் ஃப்ளோரின் இந்த பாண்ட்லேயும் அதனுடைய கேவோட வேல்யூ எவ்வளோன்னு நம்ம வந்து இதுலேயும் அந்த வேல்யூயை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். Let us briefly consider that a value are allowed to K and J. அப்போ எந்தெந்த வேல்யூ அலௌடு வேல்யூ இருக்குது செலக்ஷன் ரூல் பிரகாரம் எங்கேருந்து அந்த எனர்ஜி லெவல் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகும், எந்த எனர்ஜி ஸ்டேட்லேருந்து எந்த எனர்ஜி வரைக்கும் ஜம்ப் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அந்த K அண்ட் J வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணாதான் அதனுடைய அந்த எனர்ஜி லெவல்லாம் இண்டிகேட் பண்ணுறத நாம் கால்குலேட் பண்ண முடியும். Both must be condition of quantum number be integer or zero. அப்போ இந்த போத் கண்டிஷனுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிரகாரம் அந்த வேல்யூ ஒன்று இன்டகரல் வேல்யூவாக இருக்கணும், நல்ல ஜீரோ இருக்கணும். அதாவது ஜீரோ ஆர் ப்ளஸ் ஆர் -1. நமக்கு செலக்ஷன் ரூல் தெரியும். ஒன்று அங்கே எனர்ஜி ஜம்பாக இருக்கு, அந்த வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ளஸ் ஆர் -1 இந்த மாதிரி இந்த வேல்யூவாக இருக்கலாம். இதான் வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள். இப்போ நெக்ஸ்ட் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கேன் பி as large as we like, that is J can be 0, 1, 2 etc.
அப்போ இதில் அந்த டோட்டல் ஆங்குலர் மோமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அந்த டோட்டல் ஆங்குலர் மோமெண்ட்டை கால்குலேட் பண்ணோம்னா அதனோட வேல்யூ பார்த்தோம்னா ஒரு லார்ஜ் வேல்யூ இருக்குது. அதனோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம கிராஃப் இண்டிகேட் பண்ணோம். 0, 1, 2ன்னு இந்த மாதிரி எனர்ஜி லெவல் ஆல்ரெடி லீனியர் மாலிகுலேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதே பிரகாரம் தான் இதுலேயும் சிமெட்ரிக் டாப் மாலிகுலுக்கும் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு இன்டகரல் வேல்யூவாக தான் நமக்கு கிடைக்கும். Expect of course for the theoretical possibility that a real molecule will be disturbed at a very high rotational speed. அப்போ இந்த ரியல் மாலிகுல் என்ன பண்ணுன்னா எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா அது ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னா அந்த மாலிகுலோடைய அந்த பாண்டே பார்த்தோம்னா டிஸ்டர்ப் ஆகுது. ரியல் மாலிகுல் இந்த மாதிரி மாலிகுல் சொன்னோம். அப்போ அந்த மாலிகுல் பாண்ட் இருக்கு ஒரு நார்மல் ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த லீனியர் மாலிகுலுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபேனை உதாரணம் சொன்னேன். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபேனுக்கு போல 2 ஃபேனை கம்பேர் பண்ணிங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தோம்னா ஃபேன் பார்த்தா நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அது சுற்றுறத வந்து நம்ம ரொட்டேஷனுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ அந்த டேபிள் ஃபேன் மாதிரி இப்போ மேலேருந்து சீலிங்லேருந்து ஒரு கிராஸாக ஒரு ஆங்கிளில் இந்த சைடில் ஒரு ஃபேனு, இன்னொரு கிராஸ் செக்ஷனில் அனதர் 1 ஃபேன், இந்த மாதிரி 2 ஃபேன் கிராஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிடையாது. ரியலாக நீங்கள் கற்பனை பண்ணிங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபேன் ஆர்டருக்கு போல் அந்த ராடை இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சுருக்குன்னு வச்சுங்க. அப்போ இன்னொரு ராடை இப்படி கிராஸாக இருக்கும்போது அப்போ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்ட்ரெயிட் நோக்கி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நார்மல் ஸ்பீடில் மெதுவாக ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த பாண்ட் இப்படி சுற்றும் போது மெதுவாக ரொட்டேட் ஆகும்போது அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இதே ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது என்ன இருக்குன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இந்த மாலிகுலுக்கும் ரொட்டேட் ஆகும், அதுக்கு ரொட்டேட் எனர்ஜி இருக்குது. அப்போ இது வேகமாக ரொட்டேட் ஆகும்போது அதோட பாண்டே பார்த்தோம்னா டிஸ்டர்ப் ஆகுது. இந்த பாண்ட் அப்படியே இறக்க முடியாது. இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தொங்க விடுற ஒரு ஃபேனுக்கும் அது வந்து ஃபுல் ஸ்பீடில் எவ்வளோ ஸ்பீடில் ஓடினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதே ஃபேனை இப்படி கிராஸாக ஒரு ராடை ஃபிட் பண்ணி அது ஃபேனை வச்சு ஃபுல் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா அது என்ன ஆகும், அந்த ராடு கட்டாகி கீழே உள்ளவருக்கெல்லாம் பாசிபிள் இருக்குது. ஏன்னா அது வந்து கிராஸாக இருக்குது நம்ம கிராவிட்டினால. ஆனால் அந்த மாலிகுலோட சிமெட்ரி டாப் மாலிகுல்ல இங்கே கிராவிட்டி கிடையாது. இங்கே என்ன அந்த பாண்ட் லென்த் இருக்குது. அப்போ ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும்போது அந்த பாண்டே டேமேஜ் ஆகி அந்த பாண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாண்டே உடையலாம் அல்லது அயனிக் பாண்ட் கோவலன்ட் பாண்ட் அந்த பாண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. Once we have chosen J, however, K is rather more limited. அப்போ நான் அதுக்கு J வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுறோம். J வேல்யூ சூஸ் பண்ணால் என்ன இருக்கும், அதனுடைய K வேல்யூ மோர் லிமிட்டட், ஒரு லிமிட்டட் வேல்யூ தான் இருக்கும். Kங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் லிமிட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அந்த Jவுக்கு. அப்போ let us consider when J equal to 3. இப்போ J equal to 3ன்னு கன்சிடர் பண்ணுறோம்னா plainly the rotational energy can be divided into several ways between the motion. அப்போ இந்த மோஷனை பார்த்தோம்னா செவரல் வேவில் இருக்கும் ஜேவோட வேல்யூ 3னா. அப்போ இந்த சிமெட்ரிக் ஆக்சிஸ் ஆஃப் மோஷன் பெர்பெண்டிகுலர் டு தி திஸ் அந்த சிமெட்ரிக் ஆக்ஷன் பார்த்தோம்னா அந்த லைன் பார்த்தா ஒரு பெர்பெண்டிகுலர் ஆக்ஷன் இருக்கு. ஏன்னா இந்த சிமெட்ரிக்காக இருக்கனால இந்த மாலிகுலும் ரொட்டேட் ஆகலாம். J equal to 3னா இது ஒரு பர்டிகுலர் J வேல்யூ வரலாம். இந்த மாலிகுலும் ரொட்டேட் ஆகலாம், அதாவது 2 ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே டாப்பில் சிமெட்ரி டாப்பில் இருக்கக்கூடிய மாலிகுலும் என்ன பண்ணும், அதுவும் ரொட்டேட் ஆகும். அதுவும் அந்த சைடு லெஃப்ட் ரைட் ரொட்டேட் ஆகலாம். அதாவது பேக்கு சைடு அப் அண்ட் டவுன் டைரக்ஷனில் அந்த டைரக்ஷன்லையும் இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகலாம். 3 மாலிகுலுமே என்ன பண்ணுன்னா வந்து 2 டைரக்ஷனில் 3மே 2 டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால தான் இந்த மோஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு செவரல் வேல்யூவில் நாம் கால்குலேட் பண்ணுறோம். அந்த 2 மாலிகுல் ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த மாலிகுல் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது, அப் அண்ட் டவுன் டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னா அப்போ அது ஒரு வேலை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி அடுத்த மாலிகுல் அது மாதிரி 2 டைரக்ஷன் ஒவ்வொருக்கும் 2 டைரக்ஷனில் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 6-7 மெத்தடில் பார்த்தோம்னா என்னுடைய இந்த ரொட்டேஷன் மோஷனை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
if all the rotation about the axis k equal to 3, எல்லா ஆக்சிஸையும் k equal to 3 நாம் கன்சிடர் பண்ணா, but note that k cannot be greater than j. இந்த கண்டிஷன் என்ன, j ஓட வேல்யூ k ஓட வேல்யூவோட அதிகமா இருக்கும். ஏன்னா k ஓட வேல்யூ லோவா தான் இருக்கணும், j ஓட அதிகமான k வேல்யூ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப j is the total angular momentum. அப்ப இந்த j தான் என்ன சொல்றோம்னா total angular momentum சொல்றோம். இந்த k என்ன சொல்றோம்னா rotate about the axis. ஒன் ரொட்டேஷன் மட்டும் கால்குலேட் பண்றது k ன்னு சொல்றோம். அப்ப எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணும்போது தான் நாம j ன்னு சொல்றோம். அப்ப k ஓட வேல்யூவோட j ஓட வேல்யூ எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். Equally we should have k equal to 2, 1 or 0. அப்ப j equal to 3 ன்னு சொல்லிட்டோம். அப்ப j equal to 3 னா அப்ப k ஓட வேல்யூ என்ன பாசிபிள்னா, அது k equal to 3 னா 3 வேல்யூ பாசிபிள், 2, 1 or 0. இந்த மூணு வேல்யூ இருக்கிறதுக்கு பாசிபிள். In which case the motion perpendicular to the axis increase. அப்ப அந்த ஆக்சிஸோட பெர்பெண்டிகுலரோட அதனுடைய மோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த k ஓட வேல்யூ பேஸ் பண்ணி. Additionally, however, k can be negative. Additionally, k ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா we can imagine positive and negative value of k correspond with a clockwise and anti-clockwise rotation. அப்ப இந்த ரொட்டேஷன் என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைடு நாம் ரொட்டேட் ஆகும்னு சொன்னோம். இந்த மாலிகுல் இப்படி இருக்கு, இந்த ரவுண்டா இப்படி ரொட்டேட் ஆகலாம் கிளாக் வைஸ்ல. அப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். அப்ப கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய கே வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ஆகும். அதுவே ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய கேவோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவும் நமக்கு கிடைக்குது. அதனால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது எபோட்டி அதனுடைய சிமெட்ரிக் ஆக்சிஸ் பொறுத்து. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வரும்போது k ஈக்குவல் டு -1, -2, -3. அப்போ அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது, கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது 0, 1, 2, 3, அதாவது 0 வந்து நியூட்ரல், 1, 2, 3ன்னு நமக்கு பாசிட்டிவ் வேல்யூல கிடைக்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. In general, then for a total angular momentum j, we see that k can be take value of k equal to j comma -1, j -1 comma j -2 etc. 0 minus of j -1 etc. minus j வரைக்கும் இந்த வேல்யூ நமக்கு k வேல்யூ இந்த இதில் கிடைக்கிறதுக்கு நமக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா நம்ம லிமிட் சொல்லிட்டோம், ஜே வேல்யூவோட கே வேல்யூ அதிகமாக இருக்கு பாசிபிள் கிடையாது. இப்போ இதே கண்டிஷனு இப்போ நம்ம ஜே ஈக்குவல் டு 3 நான் முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல ஜே ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கி, ஜே ஈக்குவல் டு 3ங்கிற இந்த கண்டிஷனில் நாம் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன வருது, இந்த 3 அப்ளை பண்ணால் 3 -1 2 3 -2 1 0 minus of j -1. அப்போ j ஓட வேல்யூ 3 -1, அப்போ இங்கே என்ன -2, அப்போ திரும்ப எக்ஸெட்ரா, அப்போ j -2, அப்போ -1, அப்போ இந்த மாதிரி நமக்கு வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்மளோட j வேல்யூ அதே மாதிரி x -j யூஸ் பண்ணும்போது -3. அப்போ இந்த -3 -2 இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், 3 2 1லாம் இது வந்து ரொட்டேஷன். அப்போ இதை வச்சுதான் அந்த ரொட்டேஷன் தகுந்த மாதிரி தான் இந்த கேவோட வேல்யூ நமக்கு கிடைக்குது, which is total of 2j + 1 வேல்யூ ஆல் டுகெதர். டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குன்னா 2j + 1 வேல்யூ நமக்கு கிடைக்குது. எப்படி 2j + 1 வேல்யூ கிடைக்கணும், இப்போ j ஈக்குவல் டு 3ன்னு கன்சிடர் பண்ணோம். j ஈக்குவல் டு 3 கால்குலேட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 டோட்டலாக 7 வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. நமக்கு என்ன சொல்கிறோம், 2j + 1னா
2 into 3 6 + 1 டோட்டலாக நமக்கு 7 வேல்யூ கிடைக்குது. அதான் 2j + 1 சொல்கிறோம். 2 into 3 2 into 3 + 1. அப்போ 6 + 1 = 7 கிடைக்குது. அப்போ நம்ம டோட்டலாக நமக்கு 7 வேல்யூ கிடைக்குது. அந்த கேவோட வேல்யூ 7 வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதான் சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் ரிஜிட் சிமெட்ரிக் டாப் இன் விச் ரிஜிட் சிமெட்ரிக் டாப்பை நாம் ஃபர்ஸ்ட் கேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஒன் இன் விச் த பாண்ட் ஆர் சப்போஸ் டு நாட் ஸ்விட்ச் அண்டர் தி சென்டிஃபிகல் ஃபோர்ஸ். அப்போ ரிஜிட் பார்ட் எது மாலிகுல் எடுத்துக்கிறோம்? ரிஜிட் சிமெட்ரிக் டாப் எடுத்துக்கிறோம். அப்போ ரிஜிட்னா வந்து ஒரு திடமான பொருள், ஒரு கெட்டியாக இருக்கிற பொருள். அப்போ அதனுடைய பாண்ட் என்ன பண்ணுறோன்னா, அந்த பாண்டு ஸ்விட்ச் ஆகலை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது நான் ரிஜிட் மாலிகுல் பார்த்தோம்னா அது வந்து பாண்டு வந்து லென்த்து மாறும், ஏன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி. இதுவே ரிஜிட் சிமெட்ரிக் எடுத்துக்கும் போது அதனோட பாண்டு வந்து மாறல. ஒரு மாலிகுல் இருக்குன்னா இங்கேருந்து பாண்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது ரொட்டேட் ஆகும்போது இந்த பாண்ட் லென்த் எதுவுமே மாறல. ஒரு எலாஸ்டிக், ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு எலாஸ்டிக்கான மெட்டீரியல், ஒரு பிளாஸ்டிக் மாதிரி பொட்டி இருந்ததுன்னா இது ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய லென்த்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி போர்ஸ்னால, சென்டிஃபிகல் போர்ஸ்னால லென்த்து வேரி ஆகும். ஆனால் இது வந்து ஒரு ரிஜிட்னால வேரி ஆகலை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் மே பி சால்வ்டு தி அலோவ்டு எனர்ஜி லெவல். இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்க்ரோடிங்கர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஒரு அலோவ்டு எனர்ஜி லெவலுக்கு சால்வ் பண்ணோம்னா அந்த லெவல் ஆஃப் ரொட்டேஷன் எஸ் எப்சிலான் ஜே கமா கே ஈக்குவல் டு இஜே கமா கே டிவைடட் பை ஹெச்சி. ஆல்ரெடி நமக்கு தெரியும் முன்னாடியே. இது லீனியர் மாலிகுலா, அதாவது சிமெட்ரிக் மாலிகுல்ல லீனியரில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், அதாவது டைஅட்டாமிக் மாலிகுல்லையே. அப்போ அதனுடைய எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணணும்னா எனர்ஜி டிஃப்ரெண்ட் வேல்யூ எனர்ஜி டிவைடட் பை ஹெச்சி ஃபார்முலா. அப்போ அதே ஃபார்முலா தான் இங்கே பி இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு கே ஸ்கொயர் சென்டிமீட்டர் பவர் -1. அப்போ இந்த பி இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 ஃபார்முலா தெரியும், நம்ம ஆல்ரெடி டைஅட்டாமிக் மாலிகுல்லே பார்த்தது தான், அதே சேம் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா அடிஷனலாக ஏ மைனஸ் பி கே ஸ்கொயருங்கிற ஃபார்முலா அடிஷனலாக ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஹச் டிவைடட் பை 8π² ஐபி இன்ட்டு சி அண்டு ஏ ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை 8π² ஐஏ இன்ட்டு சி. இந்த இடத்துல பாருங்க, இதை இங்கே ஐஏவோட வேல்யூ நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதில் ஐபியோட வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிமெட்ரிக் டாப் மாலிகுல்னா அதாவது 2 டைரக்ஷனில் ரொட்டேஷன் பாசிபிள். அதனால அந்த ரொட்டேஷன் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா 2 மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா நமக்கு கிடைக்குது, ஐஏ அண்ட் ஐபி. ஐசி அதே சேம் தான், ஐபி ஐசியும் சேமு. அதனால ஐசியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியல. அப்போ இதில் என்ன, இந்த பிக்கு பதிலாக இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோம், அதே மாதிரி இந்த ஏவுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம். அதான் வந்து அதனுடைய இந்த ரொட்டேஷன் எனர்ஜியோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். Note that the energy depend on k square, so that it's immaterial whether the top spin clockwise or anti-clockwise. அப்போ இந்த k square எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த k squareோட வேல்யூ அதனுடைய டாப் மாலிகுல். அதாவது டாப் மாலிகுலுங்கிறது எதனா குறிக்குன்னா, சிமெட்ரிக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாலிகுல் வந்து டாப்ல இருக்கும். அதாவது சிமெட்ரிக்கல் டாப்னா என்ன அர்த்தம்னா டாப்ல ஒரு மாலிகுல், அதான் இங்க 2 மாலிகுல் இந்த மாதிரி இருக்கு, ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் போது அப்ப இந்த டாப்ல உள்ள மாலிகுல் இதனுடைய ஸ்பின் வந்து இப்படி கிளாக் வைஸ்ல இருக்கா அல்லது இப்படி ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் என்னன்னா அந்த கே ஸ்கொயரோட வேல்யூ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தி எனர்ஜி இஸ் சேம் ஃபார் given angular momentum.
அந்த கிவன் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு பார்த்தோம்னா அந்த எனர்ஜி பார்த்தோம்னா ஒரு சேம் எனர்ஜியா அந்த இடத்துல இருக்கும். ஃபார் ஆல் கே கிரேட்டர் than 0, கேவோட வேல்யூ 0-ஓட அதிகமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம். 7k வேல்யூ கிடைச்சிச்சு. அந்த 7k வேல்யூல எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் 0. 3 வேல்யூ 0-ஓட அதிகமா இருக்கு, 3 வேல்யூ 0-ஓட லோவா இருக்கு. அப்ப நம்ம இந்த கண்டிஷன்ல என்னதான் எடுத்துக்கணும்? கே கிரேட்டர் than 0, 0-ஓட அதிகமான வேல்யூ மட்டும் நாம் எடுத்துட்டோம்னா தி ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் ஆர் டபுள்லி டீஜெனரேட். அப்ப இந்த எங்க ரொட்டேஷன் எனர்ஜி பார்த்தோம்னா டபுளா டீஜெனரேட் ஆகுது. தி செலக்ஷன் ரூல் ஃபார் திஸ் மாலிக்யூல் மே பி ஷோன் டு பி del J equal to plus or minus 1 and del K equal to 0. அப்ப இதோட செலக்ஷன் ரூல் என்ன இருக்குன்னா del J ஓட வேல்யூ +1 இருக்கலாம் ஆர் -1 இருக்கலாம், பிளஸ் ஆர் -1. del K, K ஓட செலக்ஷன் ரூல் பார்த்தோம்னா 0. அப்ப இந்த வேல்யூ வச்சு நாம இதனோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா and when are applied equation எப்சிலான் jk, முன்னாடி ஆல்ரெடி இங்க ஈக்குவேஷன் இருக்கு, எப்சிலான் jk ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல அந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா ஸ்பெக்ட்ரம் இஸ் given by, அதுல இருந்து நம்ம ஸ்பெக்ட்ரத்தோட வேல்யூ மெஷர் பண்ணோம்னா அது நமக்கு என்ன கிடைக்கும்னா எப்சிலான் j + 1, k மைனஸ் எப்சிலான் j into k ஈக்குவல் டு நியூ ஃபார் j, k. அப்ப அந்த ரெண்டு எனர்ஜிக்கும் டிஃபரெண்ட் உள்ளதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. அந்த நியூங்கிற ஃப்ரீக்வன்சி அங்கதான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்ப அந்த வேல்யூ நாம கால்குலேட் பண்றோம். அப்ப அந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஜேவுக்கு பதிலா j + 1 அப்ளை பண்றோம். j ஈக்குவல் டு j + 1 அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம். பிளஸ் மைனஸ் எழுதிட்டு அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா j ஈக்குவல் டு j ன்னு அப்ளை பண்றோம். இப்போ இந்த முன்னாடி பார்த்தா இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல எங்க j வருதோ அந்த இடத்துல ஜேவுக்கு பதிலாக j + 1 அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிடும். மைனஸ் இண்டிகேட் பண்ணிட்டு ஜேன்னு ஒரு ஈக்குவேஷன் இண்டிகேட் பண்றோம். அப்ப bj into j + 1 இருந்தது. அப்ப அதுக்கு பதிலாக j + 1 அப்ளை பண்ணும்போது b into j + 1, j + 1 இந்த ஜேவுக்கு பதிலாகவே j + 1 அப்ளை பண்றோம். அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? p into ஜேவுக்கு பதிலாக j + 1 பிளஸ் அடிஷனல் என்ன இருந்தது j + 1 இருந்தது. அப்ப j + 1 into +1 வரும். அப்ப p into j + 1 into j + 2 plus a minus p into k square. இது j + 1 அப்ளை பண்றோம். திரும்ப j னா அந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதுறோம். மைனஸ் pj into j + 1 plus a minus p k square. அப்ப இந்த ஈக்குவேஷன் அதுல இருந்து எழுதுறோம். அப்ப இந்த கண்டிஷன் நாம என்ன பண்ணலாம்னா இங்க பிளஸ் a minus p k square இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு இதை இப்போ மைனஸ் போடும்போது இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிடுது. மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் a minus p k square. அப்போ இதுவும் டோட்டலாக அப்படியே கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் உள்ளதை நாம கால்குலேட் பண்ணுறோம். p இன்ட்டு j + 1 இன்ட்டு j + 2 மைனஸ் pj இன்ட்டு j + 1. அப்போ இந்த வேல்யூயை நாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இந்த பியால் என்ன பண்ணுறோன்னா இதை மல்டிப்ளை பண்ணோம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஜே இன்ட்டு ஜே ஸ்கொயர், அடுத்து ஜே இன்ட்டு 2, அப்போ ப்ளஸ் 2j, 1 into j plus j plus 1 into 2 plus 2. அப்போ இன்ட்டு b காமனா இருக்கு, அந்த b அப்படியே வெளியில் வச்சுக்கிறோம். இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். b இன்ட்டு இங்கேயும் b அப்படியே காமனா வெளியில் வச்சுக்கிறோம். மைனஸ் b இன்ட்டு காமனா வெளியில் வச்சுருந்தோம். j இன்ட்டு j + 1.
அப்போ ஜேவின் ஜே மல்டிப்ளை பண்ணா ஜே ஸ்கொயர். அப்போ ஜே இன்ட்டு 1 அப்போ ப்ளஸ் ஜே. அப்போ இதில் என்ன இருக்கு? ரெண்டுலையுமே பி வேல்யூ காமனாக இருக்கு. அப்போ பியை வெளியில் எடுத்துக்கிறோம். பியை வெளியில் எடுத்துட்டுனா மீதி எழுதுனா ஜே ஸ்கொயர் ப்ளஸ் 2j ப்ளஸ் ஜே 3j ப்ளஸ் 2 மைனஸ் ஜே ஸ்கொயர் மைனஸ் ஜே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மைனஸ் ஜே ஸ்கொயரும் ப்ளஸ் ஜே ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுது. இங்கே மைனஸ் ஜே இங்கே ப்ளஸ் 3j. அப்போ 3j வந்து 2j ஆயிடுது. அப்போ b இன்ட்டு 2j ப்ளஸ் 2 நமக்கு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? காமனா 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு b j ப்ளஸ் 1. அப்போ இதுதான் நமக்கு வந்து வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நியூ பார் ஜே கமா ஜே ஈக்குவல் டு 2b இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அப்போ பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி லெவலில் இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு அந்த ரொட்டேஷன் எனர்ஜி அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த எனர்ஜி எமிட் ஆகும்போது அந்த ரொட்டேஷன் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2b இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் பர் மைனஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்கு. Thus the spectrum is independent of K and hence the rotational changes about the symmetric axis do not give a rise to a rotational spectrum. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் என்னன்னா இண்டிபெண்ட் ஆஃப் கே. இப்போ கேவோட டிபெண்ட் பண்ணி இல்லை. ஏன் கேவோட டிபெண்ட் பண்ணி இல்லை? நம்ம இந்த ஈக்குவேஷனில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் 2b இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 இதுதான் நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷனில் கேவோட வேல்யூ நமக்கு வரல. ஏன்னா இந்த ரெண்டு கேவோட வேல்யூ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஜே ஈக்குவல் டு 0 லெவல்லேருந்து ஜே ஈக்குவல் டு 1க்கு ஜம்ப் பண்ணுது. அப்போ 1லேருந்து 0க்கு ஜம்ப் ஆகுது. இப்படி அந்த ஸ்பெக்ட்ரல் லெவலில் ஜம்ப் ஆகும்போது இங்கிருந்து கீழேருந்து மேலே இப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போதோ அல்லது மேலேருந்து கீழே ஜம்ப் ஆகும்போதோ அது கேவோட வேல்யூ டிபெண்ட் பண்ணியே கிடையாது. ஓன்லி ஜேவோட வேல்யூ மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இண்டிபெண்ட் ஆஃப் கேவனால எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதான் இந்த ரொட்டேஷனல் சேஞ்சஸ் வந்து ஜே வேல்யூ பேஸ் பண்ணி மட்டும்தான் அதனுடைய ரொட்டேஷனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். தி ரீசன் ஃபார் திஸ் இஸ் quite evident of rotational about the symmetry axis does not change the dipole moment perpendicular to the axis. ஏன் அதனால கேவோட டிஃபைன் பண்ணிடலாம்? அதனோட ரீசன் பார்த்தோம்னா quite evident rotation about the symmetry axis. சிமெட்ரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் இது வந்து ரொட்டேட் ஆகுது. நாட் சேஞ்ச் ஏ டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட் வந்து எந்த சேஞ்சுமே ஆகலை. அதனால தான் இது வந்து ஜேவோட வேல்யூ மட்டும் டிபெண்ட் பண்ணி அதனுடைய அந்த எனர்ஜி லெவல் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது பெர்பெண்டிகுலர் அந்த டைபோல் மூமெண்ட் பார்த்தா பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் இது வந்து சேஞ்ச் ஆகல. ஒன்லி சிமெட்ரிக் ஆக்சிஸில் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா அதனுடைய டைபோல் மூமெண்ட் வேரி ஆகுது. விச் ஆல்வேஸ் ரிமைன் 0. அதாவது அந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் அது வந்து 0வா இருக்கலாம். And hence rotational cannot interact the radiation. அப்போ இந்த ரொட்டேஷன் என்னன்னா அந்த ரேடியேஷன்ல எந்த விதமான இன்ட்ராக்டும் ஆகல. அதாவது எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, எனர்ஜி எமிட் பண்ணுது. அப்போ அந்த அப்சர்ப்ஷன் எமிஷன்ல பார்த்தோம்னா இந்த ரொட்டேஷன் எனர்ஜி வந்து அந்த இன்ட்ராக்ஷன் ரேடியேஷன்ல எந்த விதமான இன்ட்ராக்ஷனுமே பண்ணல. இது இப்போ ஈக்குவேஷன் நியூ பார் ஜே கமா கே இந்த முன்னாடி ஈக்குவேஷன் கால்குலேட் பண்றோம். நியூ பார் ஜே கமா கே இந்த ஈக்குவேஷன் என்ன? so that the spectrum is such the same as for a linear molecule and that only one moment of inertia. அப்ப இந்த லீனியர் மாலிகுல் பார்த்தோம்னா ஒரே ஒரு only
ஒன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும்தான் அதில் இருக்கு. எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் கேன் பி மெஷர். அப்போ அதுலேருந்து அந்த எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் மட்டும்தான் என்ன பண்ணுறோம்னா அந்த வேல்யூ அதுலேருந்து நாம் மெஷர் பண்ணுறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அதே லீனியர் மாலிகுலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சேம் ஆஸ் ஃபார் ஏ லீனியர் மாலிகுல். லீனியர் மாலிகுலுக்கு என்ன பண்ணோம்? அந்த எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் மட்டும்தான் கால்குலேட் பண்ணோம், அதை மட்டும் தான் மெஷர் பண்ணோம். அதே லீனியர் மாலிகுலும் பார்த்தா இதே சேம் ஃபார்முலா தான் நமக்கு கிடைச்சிருக்கும். 2b × j + 1. இதே தான் நம்ம லீனியர் மாலிகுல்லையும் இதே ஃபார்முலா தான் நமக்கு வந்துச்சு. இதை வச்சு தான் அந்த எனர்ஜி லெவல் கால்குலேட் பண்ணோம். அதே சிமெட்ரிக் டேப்ல என்ன இருக்குன்னா அதுவே இதே சேம் தான் வருது. சேம் ஆஸ் லீனியர் மாலிகுலை பேஸ் பண்ணிய எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் மட்டும்தான் இந்த இதில் நாம் மெஷர் பண்ணுறோம். Both equation epsilon jk and nu jk are for the rigid molecule. However, and we have already seen the microwave spectroscopy is well able to detect the departure of real molecule from idealization state. அப்போ ஏற்கனவே நாம் பார்த்த லீனியர் மாலிகுல்ல அதனுடைய ஐடியேஷன் ஸ்டேட் நாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எப்சிலான் ஜே கே நியூ பார் ஜே கே இது ரெண்டையும் நம்ம ரிஜிட் மாலிகுலுக்கு கால்குலேட் பண்ணால் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு ரியல் மாலிகுலுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா இதே சேம் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை ரியல் மாலிகுலுக்குமே நாம் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். When centrifugal switching and taking into account the energy levels become. அப்போ என்ன அந்த ஸ்விட்சிங் வேல்யூ வச்சேன்னா அதில் வந்து அந்த எனர்ஜி லெவலை நாம் இண்டிகேட் பண்ணோம்னா அப்போ எப்சிலான் ஜே கே ஈக்குவல் டு pj × j + 1 + a - p k square minus dj j square × j + 1 whole square minus pjk j × j + 1 k square minus tk × k power 4. அதாவது என்ன ரிஜிட் மாலிகுல் வந்து நான் ரிஜிட் மாலிகுலுக்கு நாம் ஏற்கனவே கால்குலேட் பண்ணோம். அடிஷனல் என்ன பண்ணோம்? இந்த பியோட டி ஹெச்கே எல்லாம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட்லாம் ஆட் ஆச்சு. அப்போ அதே மாதிரியே ரிஜிட் மாலிகுலுக்கு போல இந்த மாதிரி நான் ரிஜிட் மாலிகுலுக்குலாம் அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா இது அடிஷனலாக இந்த வேல்யூ சேர்ந்து நமக்கு ஆட் ஆகுது. ஏன்னா அந்த சென்டிஃபிகல் ட்ரிச்சிங்னால அடிஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே வந்து நமக்கு இதில் ஆட் ஆகுது. வேற என்ன அபிவியஸ் நோட்டேஷன் tj, tj, k and dk are small correction they mean non-rigidly. அப்போ அந்த நான் ரிஜிட்னால என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனில் கால்குலேட் பண்ணுறோம். tjk யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி tk இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், tj இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வேல்யூ தான். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம்? டை அட்டாமிக் மாலிகுல் நான் ரிஜிட் டை அட்டாமிக் மாலிகுல்லே பார்த்தோம். அதனால நான் ரிஜிட்னால ஒரு ஸ்மால் கரெக்ஷன். ஏன்னா அந்த மாலிகுல் வந்து ரிஜிட் கிடையாது, நான் ரிஜிட்டுங்கும் போது ஒரு வந்து எலாஸ்டிக் நேச்சர் இருக்கும். அப்போ அந்த எலாஸ்டிக் நேச்சர்னால அந்த பாண்ட் லென்த்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வேரி ஆகும். அதனால அதே சேம் வேல்யூ கிடைக்காது, இந்த வேல்யூவில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இப்போ அந்த சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மால் கரெக்ஷன் ஆல்ரெடி டை அட்டாமிக் மாலிகுலே கொடுத்துருந்தோம். அதே சிமெட்ரிக்கும் பார்த்தா ஆல்ரெடி நாம் கால்குலேட் பண்ண இந்த ஃப்ளோ ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸ் ஆஃப் இந்த கரெக்ஷன், இது ஃபுல்லாக பார்த்தோம்னா கரெக்ஷன் டேம். அப்போ இந்த கரெக்ஷன் டேம் ஃபுல்லாக பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ தான் இருக்கும், பெரிய பிக் வேல்யூலாம் இங்கே வராது. நம்ம ஆல்ரெடி அந்த 10 பவர்லேயே பார்த்தோம் 0.001% வேல்யூ தான் கரெக்ஷன் வேல்யூ இருக்கும். தி செலக்ஷன் ரூல்ஸ் ஆர் அன்சேஞ்ச்டு தி LJ = +or-1. அப்போ அந்த செலக்ஷன் ரூலில் பார்த்தோம்னா எந்த விதமான சேஞ்சும் கிடையாது, அதே சேம் செலக்ஷன் ரூல் தான். முன்னாடி பார்த்தது இது வரைக்கும் பார்த்தா இது இந்த கண்டிஷன் வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் பார்த்தது சிமெட்ரிக் ரிஜிட் மாலிகுல். நம்ம பார்த்தோம் லீனியர்ல வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோம். டை அட்டாமிக் மாலிகுல்ல ரிஜிட் மாலிகுல் ஒரு கிளாஸ்ல பார்த்தோம்,
நான் ரிஜிட் மாலிகுல் ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். சிமெட்ரிக் டாப்லன்னா இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லா ரிஜிட் சிமெட்ரிக் மாலிகுல். இந்த ஈக்குவேஷன் பார்த்தா நான் ரிஜிட் சிமெட்ரிக் மாலிகுல், அதாவது எலாஸ்டிக் நேச்சர் உள்ளது. அப்ப இதுக்கும் பார்த்தோம்னா அதே சேம் செலக்ஷன் ரூல் தான். செலக்ஷன் ரூல்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. சேம் செலக்ஷன் ரூல் எல்ஜே ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1, எல்கே ஈக்குவல் டு 0. அப்போ அந்த வேலையிலிருந்து அதுலேருந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் வேலை கால்குலேட் பண்ணால் நியூ பார் ஜே கே ஈக்குவல் டு எப்சிலான் ஜே பிளஸ் 1 கே மைனஸ் எப்சிலான் ஜே கே. எப்படி இந்த ரிஜிட் கால்குலேட் பண்ணோம் அதே சேம் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம், ஜேக்கு பதிலாக ஜே பிளஸ் 1 அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதுவோம். திரும்ப மைனஸ் போட்டு திரும்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதணும். ஜேன்னு அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ இந்த ரெண்டையும் அடிச்சு கேன்சல் பண்ணது போக பார்த்தோம்னா அந்த ஈக்குவேஷன்லையும் பார்த்தா இந்த ஏ மைனஸ் பி கே ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி கே ஸ்கொயர் வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த பிஜேன்ட்டு ஏ பிளஸ் 1 இந்த வேலையெல்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1. இந்த ஃபர்ஸ்ட் டேம் ஆல்ரெடி நமக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஜே பிளஸ் 1 மைனஸ் ஜே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி 2b இன்ட்டு ஜே பிளஸ் 1 கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும். அப்போ அடிஷனலாக இந்த டேம் வருது. இந்த டேம் இப்போ ஜேக்கு பதிலாக ஜே பிளஸ் 1 அப்ளை பண்ணோம், மைனஸாக ஜே அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணிங்கன்னா 4d j into j plus 1 whole cube minus 2d jk into j plus 1 k square into centimeter power minus 1. இது வந்து நான் ரிஜிட் சிமெட்ரி டாப் மாலிகுலோடைய அதனுடைய ஃப்ரீக்வன்சியோட ஈக்குவேஷன். இந்த அதனுடைய டோட்டல் ஃபைனல் ஈக்குவேஷன். We see that the spectrum will be basically that of a linear molecule including centrifugal switching. ஆல்ரெடி நம்ம லீனியர் மாலிகுலை கால்குலேட் பண்ணோம். அதுவே பேசிக் ஈக்குவேஷன், அதே சேம் ஈக்குவேஷன் தான். அது அவ்வளவு சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. வித் ஏன் அடிஷனல் டேர்ம் ஆஃப் டிபெண்ட் ஆன் கே ஸ்கொயர். அப்போ இதோட அடிஷனல் என்னன்னா அந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த கே ஸ்கொயருங்கிற ஒரு அடிஷனல் டேர்ம் மட்டும்தான் இதில் ஆட் ஆயிருக்கு. மீதி ரிமைனிங்லாம் பார்த்தா லீனியர் நான் ரிஜிட் மாலிகுலுக்கு என்ன கால்குலேட் பண்ணுவோம் அதே சேம் ஈக்குவேஷன் தான் இங்கேயும் இதுலயும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்பன்னா it is easily to see why the spectrum now depend on the axial rotation. அப்ப இந்த ஸ்பெக்ட்ரம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதனுடைய ஆக்சியல் ரொட்டேஷனை நாம டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிபெண்ட் ஆன் தி கே, அந்த கேவோட வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப இதுவே நான் ரிஜிட் கால்குலேட் பண்ணோம். இப்போ ரிஜிட் மாலிகுலுக்கு இந்த ரிஜிட் மாலிகுலோட ஈக்குவேஷன் பார்த்தோம்னா நமக்கு இதுல கே வேல்யூ வரல, ஒன்லி ஜே வேல்யூ மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப இதுவே நான் ரிஜிட் சிமெட்ரி டாப் மாலிகுல் கால்குலேட் பண்ணும்போது இதுல அந்த அடிஷனல் டேர்ம் கேவும் சேர்ந்து ஆட் ஆயிருக்கு. அப்ப அதான் என்ன சொல்றோம்னா இந்த ஆக்சியல் ரொட்டேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சச் ஏ ரொட்டேஷன் போல் நோ டைபோல் சேஞ்சஸ். டைபோல்ல எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. ஆனா என்ன இருக்கு, அந்த ரொட்டேஷன் அந்த ஆக்சியலையும் சேர்ந்து தான் இதனோட ரொட்டேஷன் இருக்கு. ஃபிகர் இல்லுஸ்ட்ரேட் தி மீத்தேல் ஃப்ளோரைடு. அந்த மீத்தேல் ஃப்ளோரைடோட அந்த படம் தான் இது. அதில் என்ன மீத்தேல் ஃப்ளோரைடு தெரியும். இங்க வந்து இது வந்து கார்பன். அதுல இருந்து பார்த்தோன்னா இப்போ கார்பன் எடுத்துட்டா 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதில் ஒரு ஃப்ளூரின் பாண்ட். இது கார்பன், இது 3 ஹைட்ரஜன், சாரி இது ஃப்ளூரின், அதாவது CH3 மீத்தேல் ஃப்ளூரின்னா CH3, ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன், ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன், அதுல ஒரு ஃப்ளூரின். இந்த இடத்துல ஒரு ஃப்ளூரின் CH3F. இதுதான் மீத்தேல் ஃப்ளூரினோட ஃபார்முலா.
அப்போ இந்த இடத்துல கார்பன் இருக்கு. அப்போ அந்த கார்பனோட அந்த மாதிரி 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, இங்க 3. அப்போ ஒரு சைடு எடுத்துட்டுனா என்ன இருக்கு? இப்போ இந்த சைடு ஃப்ளூரின் இருக்கு. அப்போ இதில் பார்த்தோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? K ஈக்குவல் டு 0. கேவோட வேல்யூ 0ன்னு எடுத்துட்டோம்னா நோ ஆக்சியல் ரொட்டேஷன். அப்போ அந்த கண்டிஷன்ல எந்த விதமான ஆக்சியல் ரொட்டேஷன் கிடையாது. இது வந்து ரொட்டேட்டே ஆகாத 0 இருக்கு. தென் K கிரேட்டர் than 0, அதாவது அப்படின்னா K ஈக்குவல் டு 1 ஆர் 2, 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாலிகுல் ரொட்டேட்டிங் about the symmetry axis. அப்போ என்ன? இந்த மாலிகுலை பார்த்தா அந்த சிமெட்ரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது. அப்போ சிமெட்ரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுதுன்னா என்னது? இதுதான் சிமெட்ரிக் டாப் மாலிகுல். ஃப்ளூரின் தான் இதில் உள்ள பெரிய ஆட்டம். இதுதான் பார்த்தா டாப், அதாவது ரொட்டேட் பண்ணி பாருங்க. இந்த மாலிகுல் ஃப்ளூரின் மேலே இருக்கு, இது 3 4 கீழே இருக்குன்னு வச்சுக்க. அப்போ இதுதான் சிமெட்ரிக் டாப் மாலிகுல். அந்த சிமெட்ரிக் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது. அப்போ இதில் உள்ள ஹைட்ரஜன் பாருங்க, இந்த இடத்துல இருந்தது, இந்த ஹைட்ரஜன் பார் இந்த சைடு மூவ் ஆயிருக்கு. அப்போ எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது? இதுதான் சிமெட்ரிக் மாலிகுல். அந்த சிமெட்ரிக் மாலிகுலை பேஸ் பண்ணி இந்த ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த கீழே உள்ள ஹைட்ரஜன் பார்த்தா இந்த சிமெட்ரிக் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இங்கே ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன். அப்போ இந்த சென்டரில் உள்ள மாலிகுல் என்ன ஆகும்? இதுவும் இந்த கார்பனும் சேர்ந்து சிமெட்ரிக் பேஸ் பண்ணி இந்த சைடு இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்போ கேவோட வேல்யூ கிரேட்டர் than 0 வரைக்கும் போது ரொட்டேஷன்லாம் பார்த்தோம்னா அந்த சிமெட்ரிக்கை பேஸ் பண்ணி அதனோட ரொட்டேஷன் அதிகமாகும். இப்போ இதே டயக்ராம் தான் நான் மேலே கீழேயும் நான் சொன்னேன். இப்போ மேலே இருக்கும்போது என்ன சொல்லணும்? இப்போ சிமெட்ரிக் டாப்னா என்ன அர்த்தம்? இதை எப்படி கரெக்டாக சொல்ல போனால் இங்கே வந்து மேலே ஃப்ளூரின் இருக்கு, அப்போ இதுலேருந்து கீழே கார்பன் இருக்கு இங்கே. அப்போ இந்த கார்பன்ல இந்த சைடு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ இதனுடைய பேக்கில் ஒரு ஹைட்ரஜன். இங்கே பாண்ட் லென்த் சின்னதாக போட்டிருக்காங்கன்னா இங்கே இருக்குன்னு கிடையாது, என்னுடைய பேக் சைடில் இந்த ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பாண்ட் லென்த்தும் ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுது? இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து மேலே மூவ் ஆகுது, அதான் சொன்னேன் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது. அதே மாதிரி அந்த அப் டவுன் மேலே கீழே மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ மேலே மூவ் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளூரின் தான் டாப்பு, அதான் சிமெட்ரிக் டாப்புங்கிறது. இந்த ஃப்ளூரின் தான் டாப் மாலிகுலை இண்டிகேட் பண்ணுது. அப்போ we see from the much exaggerated diagram that axis rotation wide the HCH angle at switched the CH bond. அப்போ இந்த பாண்ட் ரொட்டேட் ஆகும்போது அதாவது ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் அந்த ஆங்கிள் பார்த்தா ஒரு ஸ்விட்ச் ஆகி சிஹெச் பாண்ட் இருக்கு. இதில் உள்ள அதாவது கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்தோம்னா இந்த பாண்டு கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில உள்ள இந்த பாண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த பாண்டு ஸ்விட்ச் ஆகுது, அதாவது கொஞ்சம் வேரி ஆகுது. This disordered molecule B has the different moment of inertia for end-over rotation from A. அப்போ இந்த மாலிகுல் பிக்கு ஏவும் கம்பேர் பண்ணோம்னா ஏங்கிறத பார்த்தோம்னா K ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் குறிக்குது. பிங்கிறத பார்த்தோம்னா K கிரேட்டர் than 0 குறிக்குது. அப்போ இது ரெண்டோட கால்குலேஷன் பார்த்தோம்னா டிபெண்ட் பண்ணால் பியும் ஏவையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இருக்கு. ஏவோட மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வேற, பியோட மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வேற. இதனுடைய எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷனோட வேல்யூ நமக்கு வேற வேல்யூ அடிஷனலாக நமக்கு கிடைக்குது. அப்போ இதுல இருந்து நாம கால்குலேட் பண்றோம். இஃப் வி ரைட் ஈக்குவேஷன் நியூ பார் ஜே கமா கே இங்கே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதுல இருந்து நியூ பார் ஜே கமா கே நாம் ரைட் பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னா ஈக்குவேஷன் எப்சிலான் நியூ பார் ஜே கமா ரைட் பண்ணும்போது 2j + 1 இன்ட்டு b - 2dj + j + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b இன்ட்டு jk இன்ட்டு k ஸ்கொயர் சென்டிமீட்டர் பவர் -1. அப்போ இந்த மாதிரி அந்த ஏபி ரெண்டு கண்டிஷனை வச்சு
ஈக்குவேஷன் எழுதும்போது அதான் இந்த ஈக்குவேஷன் ரொட்டேஷன். கே ஈக்குவல் டு 0ங்கும் போது அதனோட வேல்யூ என்ன, ரொட்டேஷனே கிடையாது. கே கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அப்போ அதனோட ஈக்குவேஷன் v பார் ஜே கே ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஜே பிளஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் 2 டிஜே ஜே பிளஸ் 1 கோட் ஸ்கொயர் minus tj into k square centimeter per minus 1. We can see more clearly that the centrifugal distortion constant tj and dj comma k can be considered as a correction term to the rotation constant v. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தோம்னா இந்த 2g into the b இதுதான் பார்த்தோம்னா மெயின் வேல்யூ. அப்போ இந்த 2dj வேல்யூ இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கேன், dj வேல்யூ இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன், dj கமா வேல்யூ இது ரெண்டு நம்ம எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அது வந்து கரெக்ஷன் டேம், அதாவது மைனஸ் இண்டிகேட் பண்ணுறது மெயின் வேல்யூ. இது வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ, ஸ்மால் கரெக்ஷன், அதனால அதை வந்து கரெக்ஷன் டேம்னு சொல்கிறோம். ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் பியோட கரெக்ஷன் டேம். ஹென்ஸ் ரெக்டிஃபையிங் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐபி. அப்போ இந்த ஐபி அந்த ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐபிக்கு ஒரு பெட்ரிபுடி டைரக்ஷனில் அதனோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஆல். ரிமைனிங் பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 10 ஸ்லைடுக்கு இருக்குது.